ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க உண்மையானவங்க, உண்மையை நேசிக்கக்கூடியங்க. அதே மாதிரி மனதுக்குள்ளே ஒன்று வைத்துக்கிட்டு புறம் ஒன்று பேசுகிற பழக்கம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருக்காது. இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசக்குள்ளேயே கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க. வாழ்க்கையை ரொம்ப பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் மர்மமானவங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை ரகசியங்களை மற்றவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப புத்திசாலிங்க. அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என்னென்ன நுணுக்கு இருக்குது அப்படிங்கிறத அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியங்கள நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க செய்கிற விஷயத்தை விட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். என்ன அப்படின்னா, மற்றவங்கள ரொம்ப எளிமையாக கேட்கலாம், மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம சீக்கிரம் நடந்துக்க முடியும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பல டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நிச்சயமாக அவங்களுடைய மனதில் ஒரு இடத்தையே அவங்களால பிடிக்க முடியும். அப்படி அவங்களுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்நாளையில் ஃபுல்லாக அவங்கள ஹெல்ப் பண்ணக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை மேல்மை கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே தான் மட்டும் முன்னேறக்கூடாது, நமக்கு பிடிச்சவங்க யார் இருக்காங்களோ அவங்களும் முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய மனதில் இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஈக்குவலாக அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கா, சாதகமான பலன் ஏதாவது கிடைக்க போதா, நிதி நிலைமை எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இந்த மாதத்துலையாவது ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால செவ்வாயோட அதிபதி யார்? முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானோட காலை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியான பாதையில் வரும். ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் சிம்ம ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிம்ம ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்க இருக்கு. இதனால் அதிர்ஷ்டமான பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதத்தில் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் அமர இருக்கிறார். அங்கு புதன் பகவானும் சேர்க்கை நடைபெறதுனால புத ஆதித்ய யோகமும் ஏற்பட இருக்கு. சுக்கிரனுடன் சேர்வதும் அற்புதமான பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரகங்கள் அற்புதமாக இருக்குது. நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய வேலை இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரித்த மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. உங்களுடைய புத்தி நல்ல ஒரு தெளிவாக சிந்திக்க இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதனால் வரைக்கும் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்க போகுது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம். புத ஆதித்ய யோகத்தால் இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம்
ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதங்கள் பல நடக்க இருக்கு. நீங்க முன்னெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. முடிவுகள் உங்களுடைய குடும்பத்தினோட ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமா இந்த டைமு கிடைக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துலையும் அல்லது வேலையில உடன் பணிபுரியும் பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களிடம் தோன்றும் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை, இதுல எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு முன்னேற்றமான பாதையில் உங்களை கொண்டு செல்ல போகுது. பிறரிடம் சிக்கி உங்களுடைய பணத்தை மட்டும் கொஞ்சம் திரும்ப கிடைக்கிறதுல ஒரு சில இது நான் வரையிலும் இருந்திருக்கோம். அதெல்லாம் இப்போ திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் பணம் தரவே மாட்டான், அவங்கக்கிட்ட கொடுத்த பணம் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த பணம் கூட இப்போ உங்களுக்கு திருப்பி கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் செய்த முதலீட்டில் நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நான் வரைக்கும் லாபம் இல்லாமல் தொழிலில் நஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது. திருமண வாழ்க்கையும் இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது. குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய வேலையாட்களும் சரி, நீங்கள் உடன் பணிபுரியும் பணியாளர்களும் சரி உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறாங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இயல்பில் நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமும் கோபமும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. யாரிடமே பேசினாலும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. அனாவசியமான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்த வேண்டாம். அதேமாரி வார்த்தையில் கொஞ்சம் இனிமையாக கலந்த மாதிரி பேசினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலர்லாம் செய்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமை நீங்கள் அவசரப்பட்டு வேறு வேலைக்கு மாற்ற வேண்டாம். காதல் உறவுகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். மனைவியின் முழு ஒத்துழைப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பெரிய இடத்து பெண்ணை மனைவியாக அமைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அரசு பணியில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டும் அனுகூலமான பலனும் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாள் திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த டைமில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேல்மட்ட அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்றதுனால நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தந்தையின் அனுகூலமான வார்த்தை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். தெய்வத்தோட கரத்தை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்காமல் நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளரை ரொம்ப கவர்ந்து இழுக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விற்பனையில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறமை இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. கூட்டாளிகளை கிட்ட கொஞ்சம் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மனைவியோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகளில் நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து
வருகின்ற 15 நாட்கள் ரொம்ப அபரிவிதமான ஒரு வளர்ச்சி. உங்களுடைய அறிவுத்திறமை நல்லா இருக்குது. கௌரவம் பல இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் பட்டம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புதிய பதவிகள்லாம் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறவுகளிடம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்குது. கடனெல்லாம் அடைத்து ரொம்ப ஒரு நிம்மதியான பெருமூச்சு இந்த மாதத்தில் விடுவீங்க. சிலர்கிட்டலாம் நீங்கள் கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இனி நீங்கள் அந்த கடன்லாம் இப்போ போய் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசு அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. தேங்க்யூ.